லெந்து நாட்களின் சிறப்பு கூட்டங்களுக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் கூட மீண்டும் ஒரு விசை கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவிருக்கின்றேன். இந்த சிறப்பான நாளிலே ஜபத்தோடு கூட இந்த நாளின் நற்செய்தி கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டுதான் அந்த சாயங்கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களே நாங்கள் உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்க இருக்கும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆலயத்தின் ஊழியத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறதான அன்பு உம்முடைய பிள்ளைகளை கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களை கொண்டு 3 நாட்களும் கர்த்தனை எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களுக்கு சீதோஷ்ண நிலைகளை மாற்றி நாங்களுமே ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்மோடு கூட வந்திருக்கிறதான சகோதரர்கள் நமக்கு நல்ல பாடல்களையும் பாடி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்ல இருக்கின்றார்கள். நம்முடைய சகோதரர்கள் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நாம் பாடி இந்த ஆராதனையை நாம் ஒரு கரங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஒரு பாடலை மாத்திரம் நம்முடைய கோயில் நண்பர்கள் பாடுவார்கள். நீர் மாத்திரம் போதும்.
அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு விசை உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நமக்கு நேரம் அதிகமாய் தேவைப்படுகின்ற காரணத்தினால இன்றைக்கு நேரடியாக நம்முடைய ஆராதனையை நாம் துவங்க இருக்கின்றோம். இந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்து இருக்கிறதான அண்ணன் டாக்டர் சம்பத் சாம்ராஜ் அவர்கள் நமக்கு புதியவர் அல்ல, இயற்கை நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்றார்கள். உள்ள இந்த நாளிலே அவர்கள் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே அவரை நம்முடைய ஈட்டன் மெமோரியல் குடும்பத்தினர் அனைவரின் சார்பிலும் அன்போடு கூட நான் அவரை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் ஒரு கைகளை தட்டி அன்போடு கூட நாம் வரவேற்போம். அதோடு கூட அவரோடு கூட வந்திருக்கிறதான அவருடைய மகன் டாக்டர் ஒனிக்ஸ் சாம்ராஜ் அவர்கள் நம்மோடு கூட வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. அவரையும் கூட நம்முடைய ஈட்டன் மெமோரியல் சாமி குடும்பத்திலே அன்போடு கூட வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி அவரை அன்போடு கூட நாம் வரவேற்போம். இந்த நாள் இன்று, நாளை மறுநாள் 3 நாட்கள் நம்மோடு கூட தங்கி ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய இருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த நாளிலே நமக்கு நல்ல சிறப்பான பாடல்களை பாடி நம் அனைவரும் ஆழமான ஒரு சத்தியத்துக்குள் கொண்டு செல்ல இருக்கின்றார்கள். அதனால் நான் ஆராதனையை அவருடைய கரங்களிலே முழுமையாய் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம், உற்சாகமாய் சொல்லுவோம், தைரியத்தோடு கூட சொல்லுவோம், பயமில்லாமல் சொல்லுவோம். பைபிளை எப்படி போட்டிருக்கோ அப்படி சொல்லுவோம். குறைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பாட வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி நன்றி செலுத்த வேண்டும், எப்படி ஆண்டவரை உயர்த்த வேண்டும், எல்லாவற்றுக்கும் இப்படித்தான் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை சில பேர் புரிந்து கொள்ளாமல் நன்றி எது, துதி எது, ஆராதனை எது தெரியாமல் சாப்பாடு போட்டு சாம்பார், ரசம், தயிர் போட்டு பிசைஞ்சு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் பண்ணுறாங்க. நம்முடைய ஆலயத்தில் அப்படி பண்ணக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் அனுபவம் பார்த்தால், நான் 200 வருடமான சபையிலே நான் லண்டனில் பேசியிருக்கிறேன். வில்லியம் கேரி ஆராதித்த சபைக்கு நான் போயிருக்கிறேன். 100 வருடம், 150 வருடம். அப்படி என்றால் அத்தனை வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்து, இந்த இடத்துக்கு போ, ஆலயம் கட்டு என்று சொல்லி, அப்படி கட்டப்பட்ட ஆலயத்தில் நமக்கு ஒரு அஸ்திபார உபதேசம் இருக்கிறது. இந்த கட்டிடத்துக்கு எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறதோ அதை போல நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்க வேண்டும். அது இல்லாதபடிக்கு இன்றைக்கு நேற்றைக்கு முளைத்த காளான்களைப் போல ஏகப்பட்ட சுயராஜ்யத்தின் சபைகள் பெருகிவிட்ட இந்த சூழ்நிலையிலே நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆவியோடு கூட உண்மையோடு கூட அவரை ஆராதிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். எல்லாம் சொல்லுங்க, என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? A great voice. அவங்க என்ன சொன்னாங்க? அவர்கள் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, இப்படியா சொன்னாங்க? ஆரவார சத்தத்தோடு கூட. எங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்ல, இன்னொரு முறை சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் பெட்டரா இருக்கு, சொல்லுங்க பாப்போம். அப்படி இருக்கணும். நீதிமான்கள் இருக்கிற கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கிறபடியினாலே அல்லேலூயா என்றால் என்ன,
ரட்சண்யமும் கனமும் மகிமையும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. எனவே நான் பாடப்போகிறேன், நீங்களும் என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். சொல்லுங்க, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம்.
சொல்லுவோம். இந்த பாட்டு எங்களுக்கு தெரியல பிரதர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம். இந்த பாட்டு தெரியலன்னு சொன்னீங்கன்னா உங்களை நான் கிறிஸ்தவர்கள் என்று நம்ப மாட்டேன். யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. இந்த பாட்டு கூட தெரியாமல் நீங்கள் எத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்தாலும் அது வீண். எந்த தேசத்துக்கு நான் போனாலும் எல்லாம் இங்கிலீஷ் பாட்டை பாடி ஊன்னு நரி மாதிரி ஊழையிட்டாலும் நான் போய் இந்த பாட்டை பாடுவேன். எல்லாரும் அப்படியே சிலுத்து கொண்டு பார்ப்பாங்க. ஓ, இதுதான் பாட்டு, இதை நாங்கள்லாம் மறந்துட்டுமே அப்படின்னு என்னை பரிதாபமாக பார்ப்பாங்க. இப்போ நம்ம அந்த பாட்டு பாட போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, சீக்கிரமாக அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு தோணுது இல்லையா? பாட போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காணிக்கை இந்திடுவே இந்த பொருளீடாகும் இந்த பொருளீடாகும் என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன்.
Glory to God. லைண்டேஸாக இருக்கிறதுனாலே ஆண்டவருடைய கல்வாரி அன்பை குறித்து நான் பாடப்போகிறேன். எந்த நேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே என்று நான் பாடப்போகிறேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் இரட்சகர், தன் மேலான இடத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை தேடி வந்தவர், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கு வந்து தன்னையே அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் அல்லவா. எந்த நேச கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே, உலகின் பாவம் நீக்க, உலகின் பாவம் நீக்க ரத்தம் சிந்தி ஜீவனை ஈந்தார். இயேசு கல்வாரியில் கௌர பாடுகள் சகித்தாரே, எந்த இயேசு கல்வாரியில் கௌர பாடுகள் சகித்தாரே, உலகின் பாவம் நீக்க, உலகின் பாவம் நீக்க ரத்தம் சிந்தியே ஜீவனை ஈந்தார். எந்த இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. நீங்க பாடுங்க. எந்த இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்று தொங்கினாரே, கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்று தொங்கினாரே, கோரமாம் பாவ சுமை அதனை, கோரமாம் பாவ சுமை அதனை பார சிலுவையிலே நமக்காய் பாடுகள் ஏற்றாரே, கோரமாம் பாவ சுமை அதனை பார சிலுவையிலே எனக்காய் பாடுகள் ஏற்றாரே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. பாடுங்கள். எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே.
சுமை போ தாங்கக்கூட மாமரமே. எந்தன் பாவங்கள் பார சுமை போ தாங்கக்கூட மாமரமே. இந்த பாடுகள் எந்தனுக்காக, இந்த பாடுகள் எந்தனுக்காக சகித்தார் குருசினிலே. அந்தோ நம்மை மீட்டிடவே. இந்த பாடுகள் எந்தனுக்காக சகித்தார் குருசினிலே. அந்தோ நம்மை மீட்டிடவே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. உலகின் பாவம் நீக்க, உலகின் பாவம் நீக்க ரத்தம் சிந்தி ஜீவனை ஈந்தார் எந்தன் இயேசு கல்வாரியில். பாடுங்கள். கோர பாடுகள் சகித்தாரே. Glory to God. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பாக்கியம் பெற்ற ஜனம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வந்த பிறகு அல்ல, அப்படி உள்ள நுழையும் பொழுது thank you Lord, we praise you Lord, hallelujah, hallelujah. அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே எங்க இடம் இருக்கோ அங்க வந்து உட்கார்ந்து அப்படியே கண்களை மூடி துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இறந்து போன எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு பாட்டு எழுதினார். அதில் அவர் சொன்னாரு, அழகாய் நிற்கும் யார் நம்ம தான். நீங்க நெட்டையோ குட்டையோ கருப்போ செவப்போ ஒல்லியோ குண்டோ கவலையே படாதீங்க. நம்மளாம் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க. இப்ப நான் சொல்லும்போது நீங்க சேர்ந்துக்குவீங்க. நான் கருப்பா இருந்தாலும் பாருங்க நம்ம கூட்டணி எவ்வளவு இருக்காங்க பாருங்க. அதனால நம்ம எல்லோருமே ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லோரும் லட்சணமானவர்கள், அழகானவர்கள். அப்படி கர்த்தர் நம்மை பார்க்கிறார். எப்ப பார்ப்பார்? நீங்க கர்த்தரை ஆராதித்தா அழகா பார்ப்பார். நீங்க ஆராதிக்காம ஒருன்னு இருந்தீங்களா உங்களை அசிங்கமா பார்ப்பாரு. ஆண்டவருக்கு நீங்க அழகா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா என்னோடு கூட இணைந்து நீங்களும் கர்த்தரை பாடி துதிக்க இதோ நான் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தருகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் நன்றாக பாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Glory to God. என்ன பாட்டு? சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சார்ந்து இளை பாருகிறேன். சொல்லுங்கள். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சார்ந்து இளை பாருகிறேன். சிலுவையின் நிழல். சிலுவையின் நிழலில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு என்று பாடுகிறோம் அல்லவா? அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள
சிலுவை அண்டைக்கு ஓடி வாருங்கள். சிலுவை என்பது பாடுதான், சிலுவை என்பது வேதனை தான். ஆனாலும் அந்த சிலுவை இல்லாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி இல்லவே இல்லை. எனவே எங்களோடு கூட இணைந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சார்ந்து இழை ஆறுகிறேன். கரங்களை தட்டி
அன்பு இயேசு போதும், இயேசு போதுமே போதுமே, நானிலுமே நையிலுமே என்ற வாழ்வினிலே இயேசு போ. எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்போம். என்ற வாழ்விலுமே நையிலுமே என்ற வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசு போதும். ஒளிமங்கி இருளாச்சே உத்தமரே வாரும் ஐயா. கழித்து இரவு காத்திருப்போ, கழித்து இரவு காத்திருப்போ, காதலனே கருணை செய்வா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உடைய குமாரமிகள் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பாடினோம், ஜெபித்தோம், துதித்தோம், ஆராதித்தோம். உங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றை கர்த்தர் கவனமாய் கேட்டேன். இப்பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். You may be seated. உட்காரலாம். இப்படி பார்த்த உடனே உங்களுக்கு இது என்னன்னு தெரியும் இல்லையா? சொல்லுங்க, என்னங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். கடிகாரம், வால் கிளாக், டைம் பீஸ் சொன்னீங்க. குட். அப்போ ஒரு வால் கிளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் டைம் என்னன்னு சொல்லுவீங்க. ஒரு வால் கிளாக்கை பார்த்து கேட்பாங்க, டைம் என்ன பாருமா அப்படி சொன்னால் நீங்கள் பார்த்து டைம் சொல்லுவீங்க. இப்போ நான் இதை காட்டி உங்களுக்கு வேறு ஒன்று சொல்ல போகிறேன், நீங்கள் அதை செய்யணும். சரியா? அது முன்னாடி உட்காந்து தலையாட்டுறலாமா, நீ சொல்லணும், சத்தமாக சொல்லணும். நான் இப்படி காட்டி செய்யுங்க, சொல்லுங்கன்னு சொல்லுவேன், நீங்கள் சொல்லணும். சொல்கிறீங்களா? குட். படிங்க படிங்க படிங்க. ஜீசஸ் லவ்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. லெண்டேஸ் என்று சொன்னாலே இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தின ஒரு பெரிய சிலுவையின் திட்டம். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் துரோகிகளாய் இருக்கையில், நாம் காணியாட்சிக்கு புறம்பாய் இருக்கையில், அக்கிரம செய்கைக்காராய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் எவ்வளவாய் 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 இவ்வளவாய். எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசில் ஏரி பக்கம் போனால், குளம் பக்கம் போனால், அங்கே ஒரு பூச்சி ஒன்று இருக்கும். கை கால்லாம் இப்படி பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு ஒரு பூச்சி. அந்த பூச்சை பிடிச்சி அதுக்கிட்ட ஆற்றுல எவ்வளோ தண்ணி இருக்குன்னா அது என்ன பண்ண தெரியுங்களா? என்னண்ணே பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க யாருன்னா சொல்லுங்கள். அண்ணே நான் போய் சொல்லல. அந்த பூச்சி இப்படி திருப்பி ஆற்றுல எவ்வளோ தண்ணி இருக்குது அது சும்மா எத்தனை பேர் கேட்டாலும் அப்படி காட்டும். என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? எது கேட்டாலும் அது ஆணும். அப்போ நான் யோசிக்கிறேன், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் எவ்வளவாய், there is no measure. எவ்வளவாய் 1 கிலோ, எவ்வளவாய் 1 கிராம், 1 சவரன் சொல்ல முடியாது. there is no measure at all. இவ்வளவாய் he said an infinite. அப்படி என்றால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த இவ்வளவாய். இப்போ நான் கேட்குறேன், சிஸ்டர் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? இல்லை இருங்க, அங்கே அங்கே 1 2 3rd லைனில் 3rd பிள்ளைங்க இருக்காங்களா? குட். பிள்ளைங்க இருக்காங்களா? சரி. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க? சிரிக்கிறாங்க பாருங்க அவங்க.
உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க? எவ்வளோ? இவர் பெரிய ஒரு வைரமுத்து, இவர் மனசார. நான் கேட்குறது எவ்வளோ சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க? 1 லட்சம். கை நிறையன்னு சொல்லுவீங்களா? நிறையன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னா கரெக்டாக சொல்லும். கடைக்கு போகிறீங்க, தக்காளி வாங்கிட்டு வாங்க. எவ்வளவு? உன் இஷ்டம். நான் சொல்கிறாங்க 1 கிலோ. நீ போய்ட்டு உன் இஷ்டத்துக்கு கொடு, நான் அவன் கொடுத்துருவான். துட்டு யார் கொடுக்குறது? அப்போ எல்லாத்துக்கும் we have a measure. It may be a liter, it may be a kilo, it may be a rupee, sovereign, கிலோகிராம், எல்லாத்துக்கும். ஆனால் அன்பு இருக்க உங்களாலேயே சொல்ல முடியல. நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், என் பிள்ளை மேலே நான் என்னத்தை வச்சுன்னுக்கிறேன்? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். உயிரே வச்சுன்னுக்கிறீங்க. உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது பலவீனம் வந்து அவர் டாக்டர் சொல்கிறார், உன் உயிரை கொடுத்துறியா? எடுக்காததுனால நம்ம சொல்லிக்கின்னு புளிக்கின்னு இருக்கிறோம். ஒருவேளை ஒரு பெரிய மாட்டு ஊசி அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருந்து உயிர் கொடுக்குறீங்களா? டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க. ஊசி எடுத்து ஒரே குத்து சேர்த்துப்போ. அந்த உயிரை எடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி வசதி இருந்தால் நம்ம யாராவது சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். ஒன்றும் நடக்காதுனாலும் சொல்லின்னு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ, வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே மூச்சு போகிற வரைக்கும் சொன்னால் கூட அதை அளக்க முடியும். we cannot measure. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு உன்னை நேசிக்கிறார். gospel. Jesus loves you. gospel. Jesus saves you. gospel. Jesus comes. gospel. Jesus heals you. gospel. இது எல்லாத்தையும் ஆண்டவர் பேரை சொல்லி, அப்படின்னா இங்கே போட்டிருக்கு Jesus loves you. Jesus loves. நடுவில் போட்டிருக்க பாருங்க, God is good all the time. சொல்லுங்க, God is good. God is good. அவர் வெள்ளிக்கிழமைக்கு மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, God is good all the time. கிறிஸ்தவங்க ராவு காலம், யமகண்டம், சுபகண்டம், நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல. இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி மதிக்கேடர்கள் யாரும் இல்லை. ஆண்டவர் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரம். அதுதான் இங்கே ஒரு காஸ்பல் அறிவிச்சிருக்கோம். God is good all the time. So we call this as gospel clock. இதை வீட்டில் மாட்டி வச்சிருக்கீங்கன்னா யாருன்னா வருவாங்க புதுசாக, சும்மா நீங்கள் என்ன பண்ணுங்க, டைம் என்ன பாரு, இன்னும் ஜீசஸ் லவ்ஸு சாப்பாடு போட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்ல, அப்போ தான் சோறு போடுவேன்னா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதனால் வந்திருக்கிறவங்கள ஒரு முறை 2 முறை போகிறதுக்குள்ள அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி, டைம் என்னன்னு பாருங்கள், ஜீசஸ் லவ்ஸ், காட் இஸ் குட் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இது அமெரிக்க தேசத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் 50 வாங்கி போனார். 50. அவர் சொல்கிறாரு, நான் 10-15 வருஷமாக நான் 10-15 முறை போயிருக்கேன், என்னென்னமோ வாங்கி போய் கொடுக்குறேன், அவங்களுக்கு அது திருப்தி இல்லை. இதை கொடுத்தேன். ஒருத்தன் சொன்னானா 5000 கிளாக் ஆர்டர் கொடுக்குறேன் அனுப்புன்றானா. அப்படி என்றால் this clock will speak, you know, the God's love in your houses. எனவே இதை இப்போ நம்ம ஐயா ஜெபம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஆராதனை முடிவில் ஸ்டெப்புக்கு கீழே போனீங்கன்னா அங்கே இது இருக்கும். இதனுடைய விலை 300 ரூபாய். நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம். உங்களுக்கு அங்கே QR கோட் இருக்கும். நீங்கள் பே பண்ணி இதை வாங்கி கொண்டு போங்கள். சென்னையிலலாம் இப்போது இதை ஒருத்தரும் 10-15 வாங்குறாங்க. என்னென்னா அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் 1000 ரூபாய் மொழி எழுதினா கூட மதிக்க மாட்டான். இதை கொடுத்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த ஃபங்க்ஷன்லேயே உங்களுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனவே இதை நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. எனவே நான் ஏதோ கொஞ்சம் தான் மெட்ராஸ்லேருந்து அனுப்பியிருக்கிறேன். கூட்டத்தின் முடிவில் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் ஐ ரெக்வெஸ்ட், நாளைக்கு பண்ணலாமா? ஓகே, முடியும் போது இதை அவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணி ரிலீஸ் பண்ணுவார். முடிந்தவுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது வசனம் கேட்க போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தபசு காலங்களிலே பேச வேண்டிய வார்த்தையை பேச கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். இந்த நேரத்தில் எழுப்புதல் பிரசங்கம்
தீர்க்க தரிசன பிரசங்கம் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி உங்களை குழப்பிட்டு போக நான் வரவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம், the doctrine about cross, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க, God's strength and power. இந்த லெந்து நாட்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உங்கள் செயினில் சிலுவை தொங்கலாம், உங்கள் மோதிரத்தில் இருக்கலாம், உங்கள் காரில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நெத்தியில் அப்படி சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி அனுப்புறீங்க, குட். ஆனால் நீங்கள் செய்கின்ற அது என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த சிலுவை குறித்து வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. சிலுவை என்று சொன்னால் நமக்குத்தான் அது புனிதம். எருசலேமிலே சிலுவை மரணம் என்றால் அவமானம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரணத்திலே பலவிதமான மரணம், தற்கொலை மரணம், விபத்து மரணம், மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் மரணம், மியான்மரிலே நிலை நடுக்கம் மரணம், சுனாமி மரணம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பக்கத்தில் பாகிஸ்தானோ வேறு எந்த தேசமோ இருக்கும் பொழுது அதை காவல் பண்ணுகின்றதான ஒரு வீரன், இராணுவ வீரன், அவர்களினால் சுட்டு கொல்லப்பட்டான், மரணம். அப்படி மரணம் அடைந்தவர்களுக்கு அங்கு அரசாங்கம் மரியாதை கொடுக்க ஒரு நல்ல காஃபின் பாக்ஸில் போட்டு அதற்கு மேலே தேசிய கொடியை பரப்பி விமானத்திலே அவனுடைய சொந்த ஊர் ஏதாவது குக்கிராமமாக கூட இருக்கலாம், அந்த ஊருக்கு நீங்கள் பார்த்தால் முன்பே கலெக்டர் போய் அந்த ஊரை சுத்தம் பண்ணி ரோட்டை போட்டு இராணுவ வீரர்கள் வந்து எல்லோரும் தயாராக இருக்க அந்த பிணத்தை சுமந்து வருகிற வாகனம் வருகிறது. ஏற்கனவே இருக்கிற அந்த பேண்ட் அந்த பியூகுலில் வாசிக்கிறாங்க, நம்ம பாமாலையில் இருக்கிறது தான் வாசிப்பாங்க. அப்படி வாசிக்க அந்த பிணம் வந்து அங்கே இறங்க ஊரில் இருக்கிறவங்களாம் ஓன்னு அழுவுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பாட்டி சொல்லுவாங்களாம், அம்மா அழாதம்மா, நீ கொடுத்து வச்சவ, இந்த பிள்ளையை பெற்ற உன் வயிறு பாக்கியம் உள்ளது, நாட்டுக்காக தியாகம் செய்து உயிரிழந்த இவன் செத்து போனால் கூட பரவாயில்லை, இந்த ஊரில் உள்ள எல்லா பிள்ளைகளும் உன்னுடைய பிள்ளைகளைப் போலன்னு சொல்ல அந்த 21 குண்டுகள் முழங்க அப்படியே அடிப்பான் பாருங்க, சல்யூட். இராணுவ வீரர்கள் அடிப்பார்கள், கலெக்டர் அடிப்பாங்க, ஊரில் இருக்கிறவங்க அடிக்க தெரியலனா கூட சும்மாவாது இப்படி பண்ணுவாங்க. எதற்கு? வீர மரணம். இதே கொலை கொள்ளை அடித்து ஊரை எல்லாவற்றையும் சுருட்டி திருட்டு பயல் போலீஸை கண்ட உடனே ஓட்டமாய் ஓடுறான். போலீஸ் சொல்லுது, வாக்கி டாக்கியில் சொல்லுது, ஓடாதே சுட்டு விடுவோம், ஓடாதே சுட்டு விடுவோம். உடனே அவனும் அவங்ககிட்ட இருக்கிற நாட்டு துப்பாக்கி எடுத்து நான் சுடுவேன் அப்படி பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கள் அவனை சுட்டு வீழ்த்தினார்கள். இப்போ அந்த பிணத்துக்கு தேசிய கொடி ஏற்றி கலெக்டர் வந்து சல்யூட் அடிப்பார். அந்த பிணத்தை கொண்டு போய் மார்ச்சரியில் வைத்து அதை எடுப்பதற்கு கூட உறவினர்கள் வரமாட்டார்கள். பின்பு அதை எடுத்துக்கொண்டு போய் ஊரில் எரிக்க வைக்கும்போது அந்த ஊரில் இருக்க பெண்கள்லாம் அந்த பெத்த அம்மாவை காரி துப்புவாங்க. இந்த பிள்ளையை பெற்றுக்கிட்டதை விட வயிற்றிலேயே நீ அழிச்சிட்டு இருக்கலாண்டி படுபாவி. 2 மரணம்தான். ஒரு மரணம் வீர மரணம், இன்னொரு மரணம் இருக்கிறதே அவமான மரணம். இப்படி பலவிதமான மரணங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மரத்திலே தூக்கப்பட்ட நம்முடைய இயேசு மரிப்பதற்கு முன்பதாகவே அந்த சிலுவையிலே ஏகப்பட்ட பேரை அறைந்து கொண்டிருக்கிறார்கள். அது தண்டனையினுடைய மரம். என்றைக்கு இயேசு அதிலே தொங்கினாரோ அந்த சிலுவைக்கே வந்தது ஒரு மரியாதை. கரங்களை வைத்து எல்லையிலே சொல்லுவோம். அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரியாதை பார்த்தீங்களா, எவரும் அல்ல, எப்படி போட்டிருக்கு, எவனும் என்னப்பட்டவன்,
ஆனால் நம்முடைய இயேசு அந்த சிலுவையிலே மரணத்தை அவர் ஜெயித்து, நமக்கு விரோதமாக இருந்ததான கையெழுத்தை குலைத்து, அதன் நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்த நம்முடைய ஆண்டவர், அந்த வெற்றியை சிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவை மரணத்தில் கொண்டு போன அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் உங்களுக்கு தெரியணும். ரோட்டில் போகிறவர்கள் கூட சிலுவையை பார்த்த உடனே, அவன் குடிகாரனா இருந்தால் கூட அப்படியே நின்று அப்படி பண்ணிட்டு போறான். பக்தியினால் அல்ல, அவனுக்கு தெரியுது இந்த சிலுவை இயேசு கிறிஸ்து இதில் தான் மரித்தார். உள்ளே நீங்கள் ஊழியத்துக்கே வரக்கூடாது என்று சொன்ன பல தேசங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ அந்த நாட்டினுடைய தலைநகரத்திலே, வானொலியாவிய கோபுரத்திலே சிலுவையினுடைய வெளிச்சத்தை அந்த அரசாங்கம் போட்டிருக்கிறது. இது கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற இடம். அப்படிப்பட்ட சிலுவை குறித்து நீங்கள் ஒண்ணுமே தெரியாம சும்மா வந்துட்டு சிலுவையில் தொங்க போட்டுக்கிட்டு ஸ்டிக்கரில் ஓட்டிக்கிட்டு, கூட்டத்தின் முடிவில் வெளியே ஸ்டிக்கர் வைக்கிறவன் என்னென்னமோ படம் வைக்கிறான், அதை கொண்டு போயிட்டு வீட்டில் மாட்டி விட்டுட்டு இதுதான் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அணிந்திருக்கிற உங்கள் சிலுவை ஒரிஜினல் சிலுவை அல்ல. எருசலேம் போனவங்க கை தூக்குங்க. போனீங்களா? அங்கே சிலுவை பார்த்தீங்களா? இந்த மாதிரியா இருக்கு. அங்கே மேலே இருக்கிற நீட்டிக்கிட்டு இருக்கிற அது இல்லை, வெறும் ஒரு கிராஸாக இருக்கும், அவ்வளோதான். அங்கே நீட்டி கொண்டிருக்கிறது அல்ல, அதுதான் அங்கு சிலுவை என்று சொல்ல இதை நம்ம ஆளுங்க மாடிஃபை பண்ணி இதில் வேறு சிலுவைக்கு டெக்கரேஷன்லாம் போட்டு அதில் நல்ல புள்ளி புள்ளியாக கல் குந்தன்ஸ் எல்லாம் வச்சு அழகுப்படுத்தி நம்ம ஆள் விற்று விட்டுறான். வியாபாரம். அப்போ இந்த சிலுவை குறித்து ஒரிஜினல் டாக்டரின் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் இந்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல, எப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ, கும் அல்ல கோ. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் சில சபைகளுக்கு செல்கிறவர்கள் நம்ம சபைக்கு வர்றவங்களை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? நம்பாளில் பட்டுட்டுமே உதையாப்பட்ட என்ன அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதல்ல அவங்க கேட்கறது தப்பு. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே இது ரட்சிப்பின் அனுபவம். நான் மெட்ராஸில் வண்டி ஏறினேன், வந்து இறங்கினா தான் நிச்சயம். டேக் ஆஃப் ஆஃப் தி ஃப்ளைட், இறங்கினா தான் நிச்சயம். மலேசியாவில் ஒரு ஃப்ளைட்டு காணாமல் போச்சு, இன்னும் தேடினுக்கிறானுங்க, போச்சு. அதே போல நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். ஒன்று உங்களுடைய மரணமோ அல்லது ஆண்டவருடைய வருகையோ, அது வரைக்கும் இந்த ரட்சிப்பை இந்த மண் பாண்டத்தில் பொக்கிஷமாக நீங்கள் காப்பாற்றி கொண்டிருந்தால் அப்பொழுது தான் உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். மணவாட்டியே வா என்று கர்த்தர் உங்களை கூப்பிடுவார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். This is not just a preaching. This is not just a sermon. This is called a doctrine. இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த லெந்து நாட்களிலே உங்களுடைய சபையார், கமிட்டி, போதகரோடு கூட இணைந்து இவ்வளவு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்க. வந்தவர்கள் சில பேர் சிலுவை குறித்து பேசியிருக்கலாம், சில பேர் சம்மந்தமே இல்லாமல் பேசிவிட்டு பாட்டை பாட்டு போயிருக்கலாம். I am not criticizing them. சிலுவையை பற்றி பேசுவதற்காக நீங்கள் என்னை அழைத்தீர்கள். உங்களுடைய நோட்டீஸ்ல அப்படித்தான் போட்டிருக்கிறது, அதுதான் டாபிக். எனவே அதை உங்களோடு கூட பேச ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கிற ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எனக்கு சொன்னார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நாங்களோ, சொல்லுங்க, நாங்களும் அல்ல, நம்மெல்லாம் தனி யூனிக் பர்சனாலிட்டிஸ். நாங்களோ, நாங்கள் எல்லாரும் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கோம்.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கும் அல்ல, எப்படி? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நன்மை குறையுதுன்னா நீங்கள் தேடுறதுல ஏதோ ஒரு குறை. உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகின்ற கர்த்தர் சொல்றாரு, என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ ஆண்டவரை தேடுறதுல நீங்க ஏதோ குறை வச்சிருக்கிறீங்க. உங்ககிட்ட குறைய வச்சுக்கிட்டு ஆண்டவர் மேல குறை கண்டுபிடிக்காதீங்க. எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. What a fantastic statement. What a proclamation and declaration. I can do all things through Christ. He never said, I can do it for myself. No. He said, I can do all things through Christ who strengtheneth me. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. சுயமா என்னால் வாழ்ந்து விட முடியும். நான் ஒரு கை பார்க்குறேன், முடியாது. நாளைக்கு பார்க்குறேன், நைட்டு செத்து போயிட்டேன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் முடியாது. பட் ஃபார் மீ யூ கேன் டூ நத்திங். நத்திங். யூ கேனாட் டூ எனிதிங். அப்போ அவரை சார்ந்து, அவருடைய பலனை சார்ந்து உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவர் கூட கூட்டணி அமைச்சுங்க. அவர் கூடவே பாட்டு பாடும்போது சொல்கிறோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். வந்துனே இருக்கிறீங்களா? நடுவில் போயிட்டீங்களா? டக்குன்னு வேற போயிட்டீங்களா? நோ. நீங்கள் ஆண்டவரோடு கூட மாத்திரம் தான் கூட்டணி அமைக்கணும். எனவே இவன் சொல்லுகிறான், நாங்களோ நான் சொல்ல. அப்போ என் கூட்டாளிகள், நான், பிலமோன், ஒனேசிமு, தீமோத்தேயு, பரணபா, யாரெல்லாம் அவனோடு கூட இருந்தார்களோ பன்மையில் சொல்லுகிறான், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை we preach. Yeah, we are preaching all the cities and the villages, all the town, all the, we preach. But what we preach the Christ being crucified. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் நாங்கள் பிரசங்கிப்போம். ஏனென்றால் இயேசுவின் நாட்களில் இயேசுன்னு பேர் வச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. யூஸ்து என்னப்படுகிற ஜஸ்டிஸ் இயேசு. இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக சில பேர் சொல்கிறேன். அந்த பேர் உள்ளவங்க இருந்தால் நீங்கள் என்ன கோச்சிக்கப்படாது. ஆனால் கோச்சிக்கூடாது. இயேசுபாதம், எனி இயேசுபாதம் இந்த சர்ச் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் யாராவது. இப்போ இல்லை, ஆனால் உங்கள் சொந்தக்காரங்களை யாரும் இருப்பாங்க. யார் அவர் பேர் என்னங்க? இயேசுபாதம். ஜேசுதாஸ் இல்லை, இயேசுதாஸ். கேரளாவில் ஒரு பாடகருக்கு பேர் என்ன பேர்? இயேசுதாஸ். இயேசு பற்றியே பாட மாட்டான், படுபாவி அவன். நல்லா தான் பாடுறான், ஆனால் யாரை பற்றியோ பாடுறான். இல்லை, எதுக்கோ கோயில் கட்டி கொடுக்குறான். இதுக்கு தானே உங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணி இந்த பேர் வச்சாங்க. கிங்டம் ஆஃப் பஹ்ரைன் என்கிற தேசத்தில் ஒரு தம்பியை பார்த்தேன். தம்பி, உங்கள் பேர் என்ன? ஏசு பிரபு. பேர் என்னங்க? ஏசு பிரபு. ஏசுபாதம், ஜேசுதாஸ். வேற எதனா பேர் இருக்கா அந்த மாதிரி? இல்லை, ஏசுன்னு வரணும். வேற ஏதாவது பேர் இருக்கா? சரி. இப்போ இவங்களை எல்லாருக்கும் அந்த பேரை வச்சாங்க. ஆனால் எப்படி அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி ஞானம் வந்துச்சோ தைரியம் வந்துச்சோ எனக்கு தெரியல, வச்சிட்டாங்க. வச்சாச்சா? இப்போ அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவனை கூப்பிடும்போது, ஏசுதாஸ் அவர்களே வாருங்கள், ஏசுபாதம் அவர்களே வாருங்கள், உணவருந்துங்கள், இப்படியா பேசியிருப்பாங்க? டா ஏசு வாடா, அப்படி தானே சொன்னாங்க. அப்போ என்ன நினச்சி அந்த பேரை வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது நாங்கள் சும்மா ஏசுன்னு சொல்ல மாட்டோம். ஏசுன்னு பேர் வச்சவங்களாம் ஆண்டவருக்காக மறிச்சவங்களா?
அப்போ இவன் என்ன சொல்கிறான், அந்த நாட்களிலே இயேசுன்னு பேர் வச்சவங்க இருந்ததுனால நாங்கள் சொல்கிறோம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. நான் உன்னை குறித்து மேன்மை பாராட்டணும்னு சொன்னால் சிலுவையை குறித்து அப்படிப்பட்ட இந்த சிலுவையின் உபதேசம் நிச்சயம் உங்களுக்கு தேவ பலனாக இருக்கும். தேவ பலனாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் குண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒலியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரிஜினல் தேவ பலன் வசனத்தின்படி உங்களுக்கு. டெலிவிஷனில் இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்லிக்க பாருங்க. டெலிவிஷனில் ஒரு ஆள் அவன் வந்து சொல்கிறான், பூஸ்ட் சொன்னா பாருங்க, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. சொல்கிறவர் யார்? சச்சின் டெண்டுல்கர். இப்போ தான் வேற ஆள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு 5 வருஷமாக இவன் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு அம்பாசிடர். கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு முறை வந்து காட்டுறான், பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. 5 வருஷமாக சொல்லிருக்கிறான். 6 அடி வளர்ந்தானா அவன்? அப்படியே தான் இருக்கிறான் குள்ள. ஆனால் அவன் சொல்கிறது இது உங்களுக்கு, this will give you stamina and it's a power and you can develop. அவன் சொல்லலாம், அவனே வளரல. அப்போ அவன் சொல்கிறது போய். ஆனால் நம்ம பவுல் சொல்கிறார் பாருங்க, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையை பற்றிய உபதேசம். Physically you are strong, brother, sister, you are strong. 100 கிலோ மூட்டைனா கூட அப்படி கிச்சன்லேருந்து அப்படி தூக்கி அப்படி வச்சிடுறீங்க. பெருசாக லிஃப்ட் பண்ணுறீங்க, சூட்கேஸ் லிஃப்ட் பண்ணுறீங்க. குட். All your physical strength. What about your inner man strength? உங்கள் ஆன்மாவிலே உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது? ஒரு குத்துச்சண்டை வீரன், அவன் பேர் என்ன? மைக் டைசனா? மைக் டைசன் குத்துச்சண்டை வீரன் தானே? ஆமாம், குத்துச்சண்டை வீரன், பயங்கரமான வீரன். ஆனால் அவன் ஒரு நாள் பாருங்க, தோத்துருவோமோன்னு நினச்சி எதிராளி ஒருத்தனை காதை பிடிச்சி கடிச்சுட்டான் இல்லை? அப்போ அவனுடைய ஸ்ட்ரென்த் மேலே அவனுக்கு இல்லை. இன்னத்தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் தோத்து போயிடுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியே. கிளாஷியஸ் கிளே, அவர் தான் முகமது அலி, அவர் தான் குத்துச்சண்டை வீரர். என்ன பவர்! அவர் ஒரு முறை அவருடைய பவரை காட்டுறதுக்கு ஒரு டெமோ பண்ணார். என்ன பண்ணார்? ஒரு பஃபலோ கொண்டாந்து நிறுத்தினார், எருமாடு. எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு குத்து விட்டார் பாருங்க, அவர் கை எருமாட்டு வயிற்று உள்ள போயிடுச்சு. என்ன பவர்! அந்த பவர் கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்துச்சா? பரிதாபமாக நொண்டி நொண்டி குச்சை வச்சு நடந்து பரிதாபமாக இருக்காரா? செத்துட்டாரா? செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இருந்தா என்ன செத்தா என்ன. அப்போ நீ இந்த பவர்னு காட்டுற சினிமாக்காரனு கூட ஃப்ளை பண்ணும்போது சில படங்களெல்லாம் போட்டு விட்டுருவான். எனக்கு உண்மையாகவே அதை பார்த்தா எப்படித்தான் இந்த சினிமா இந்த பைத்தியக்காரங்க இப்படி பார்க்குறாங்களோ தெரியல. ஏங்க அதில் ஒருத்தன் வருவாங்க, இன்றைக்கி நாளைக்கே சாவர மாதிரி. அவன் பேர் தனுஷ். அவனை ஆளை பார்த்தீங்கன்னா அவன் முகமும் அவன் உடம்பும் அவனுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் செட் ஆகாதுங்க. அவன் வந்துட்டு ஒரு குத்து விட்டான்னா 10 பேர் பறக்கிறான். உண்மையாவாங்க? பொய்யே. அப்போ என்கிட்ட பவர் இருக்குன்ட்டு அவன் பொய்யா அவன் உங்கள் பைசா வாங்கிக்கின்னு அவன் கூத்தாடுறான். நீங்கள் அதை பார்த்து ஹே வை வை வைன்னு அடிக்கிறான் நம்ம லூசு பயலுங்க இல்லை? எவனாவது பார்த்தா அப்படி இருக்கிறானா? சினிமாவில் இருக்கிற ஒரு பயிலும் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் உள்ளவனு எவனும் கிடையாது. எல்லாம் தண்ணி பார்ட்டிங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாம் தண்ணி போடுற ஆளுங்க தான். இப்படி உலகம் ஏமாற்றி கொண்டிருக்கும் பொழுது சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள் இருக்கிற தேவ வல்லமையை நீங்கள் துதிக்க வேண்டும். கரங்களை தலையிலே சொல்லுவோம், I have the power of the Lord Jesus Christ.
by the Spirit of the Lord, because I know what is the doctrine of my cross. அந்த சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஒவ்வொரு பட்டணத்திலும் சிலுவையை குறித்தே அல்லாமல் உங்களிடத்தில் வேறு ஒன்றையும் நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. ஓடி வர்றாங்க, வந்துட்டு நாங்கள் எதாவது சொல்லட்டுமா? சிலுவை பற்றி தெரியுமா? இல்லை தெரியாது, ஓடு. நீங்கள் சிலுவை பற்றி சொல்லட்டுமா? சொல்லு. அப்போ நீங்கள் என் கூட பேச விரும்பினாலே அந்த சிலுவையை பறித்து பேசுங்கள், அதை அறிந்து கொள்ள எனக்கு ஆசை. வந்திருக்கிறவர்களே, எத்தனை லெந்து காலம், எத்தனை குட் ஃப்ரைடே, எத்தனை ஈஸ்டர், இப்போ எல்லாம் ரொம்பவும் பயபக்தியாக இருக்கிற மாதிரி ட்ராமா போட்டுக்கிறீங்க. எனக்கு தெரியும், நிறைய தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்பீங்க. நான் பூ வைக்க மாட்டேன், நான் கறி சாப்பிட மாட்டேன், விலை உயர்ந்த ஆடைகள் அணிய மாட்டேன், டூருக்கெல்லாம் போக மாட்டேன், விசிட் பண்ண மாட்டேன், இப்படின்னு செருப்பு போட மாட்டேன், என்னென்னமோ தீர்மானம் எடுத்துருக்குறீங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் போக போக உங்கள் உள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. அப்படியே குட் ஃப்ரைடேக்கு வரும்போது மாத்திரம் பார்க்கணும், நம்ம ஆளுங்களுடைய முகத்தை பார்த்தா பக்தி அம்மா. அன்னைக்கு ரொம்ப யாரும் சிரிக்கவே மாட்டாங்க. தோத்திரமா தோத்திரமா, என்னம்மா போயிட்டாருமா, அப்படியே ட்ராமா போட்டுக்கிட்டு இந்த ஒரு 45 வயசுக்கு மேலே போன ஆண்களும் பெண்களும் நடிப்பாங்க பாருங்க. ஐயம்மா, அதுவும் அன்னைக்கு பாட்டெல்லாம் ஐயா எடுத்தாலும் சரி, கோயர் எடுத்தாலும் சரி, பாட்டெல்லாம் அப்படியே ஸ்லோவாக. அன்றைக்கி வந்து இந்த ரிதம்க்கு சான்ஸே கிடையாது. எருகின்றா தள்ளாடி தவழ்ந்து களை போடு, ஒரே உருக்கமான பாட்டு, அன்றைக்கி உற்சாகமான பாட்டு. ஏசு கிறிஸ்து போகிறார், கல்வாரியில் தொங்குறார், அப்படியெல்லாம் பாடக்கூடாது. அப்படியே சாஃப்டாக பாடி பாடி பாடி, அதுவும் அந்த ஒரு வார்த்தையும் பேசும்பொழுது பார்க்கணுமே, பிதாவே இவர்களே, ஆமாப்பா, கேட்டு 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 உக்காந்துக்கிறவங்க எல்லாம் உள்ளத்துக்குள்ளே ஒரு பிரசங்கம் பண்ணிப்பாங்க. எத்தனை வருஷம் கேட்டீங்க? மனசுக்குள்ள இவர் இந்த பாயிண்ட் பேசுவார், இதுதான் பேசுவார், ஒன்று ஒன்றா சொல்கிறீங்க. அந்த கடைசி வார்த்தை சொல்லும் போது உங்களுக்குள்ளே என்ன கண்டு கொள்ள முடியாத ஒரு எழுப்புதல் வரும். ஏன், ஒரு நாள் முடிஞ்ச உடனே என்னது, மகனை 40 நாள் நான் கருத்தின்லடா, டை வாங்கினாடா இன்றைக்கி ஒரு 4 கிலோ போட்டு சேர்த்து பிரியாணி நவுத்துறது. அதுவும் ஈஸ்டருக்கு டெக்கரேஷனே மல்லிப்பூவில் தானேங்க. இவர் வர ஆமான்றார் பாருங்க, என்ன கதைங்க. நான் என்ன கேட்குறேன், தாமரைப்பூவில் பண்ணுங்க, மல்லிப்பூ மல்லிப்பூ அது வரைக்கும் பூ வைக்காத ஆள் வச்சுன்னு வரும் பாருங்க. தலை எது பூ எதுன்னு தர இந்த இல்லை வச்சுக்கணும் வந்து பாட்டு கீதம். அதுவும் அந்த 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 சனிக்கிழமை நைட்டு தூக்கம் வரும் வராது. அலாம் வைக்காமலேயே 3 மணிக்கே ஏந்துருவீங்க. ஓடி போய் குளிச்சு முடிச்சு வந்து எட்டு வச்சுக்கிற புது புடவையை விரித்து அப்படி கட்டி அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று, அந்த கண்ணாடிக்கே வாய் இருந்தால் சீக்கிரம் போமா கோயிலில் இடம் இருக்காதுன்னு சொல்லு. அப்படி வந்து இங்கே உக்காந்து 20,000 30,000 புடவை கட்டிக்கிட்டு வந்து அப்படியே அலேக்காக வந்து நின்று கேட் வாக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பாட்டு தொடங்கிட்டாங்க. கீதம் கீதம் பாட்டு பாடுகிறாங்களா எல்லாம் கைத்தடி பாடும்போது இவங்க போய் ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்கள கீதம் கீதம் ஹல்லேலூயா. ஜீரணம் ஆயிடுச்சா? இப்படி உயிர் தெரிந்த ஆண்டவர் அப்படி கொண்டாடிட்டு இப்போ ஆண்டவர் உயிரோட எழுந்துட்டார். உயிரோடு கூட இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது பாட்டு இல்லையா? பாட்டு பாடி முடிச்ச உடனே இப்போ ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் வாலிபர் உயிரோடு எழுந்துட்டார். எழுந்த இவரை மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் உயிரோடு வாலிபனாக இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி 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 சுருக்கி
டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தொட்டிலில் போட்டுட்டு ஆரிவராரோ ஒரு சர்ச்சில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒன்று பாடுது, யார் இவர் யாருன்னே தெரில, அந்த பொம்பளை பாடுனுக்குது. இப்படி அவர் குழந்தையா பிறந்துட்டார். சரி, பிறந்தாரு, அவரை வளரவாது விட்டீங்களா? ஜனவரி பிப்ரவரி தபசு காலம், மறுபடியும் அவர் ஈஸ்டர் அன்னைக்கு ஆணி அடிச்சு தொங்க விட்டுவிட்டு, இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. பாரம்பரியம் நல்லது தான், நான் தப்பு சொல்ல, குட். ஆனால் அந்த பாரம்பரியத்தினால் கிறிஸ்துவின் சிலுவையை நீங்கள் வீணாக்கி விடக்கூடாது. நான் லெண்டேஸில் நான் கறி சாப்பிடுவேங்க, நான் சாப்பிடுவேன். நிறைய பேர் ஐயோ கறி சாப்பிடுவார், என்ன கொலையா பண்ணிட்டேன். நீங்கள் டெய்லி எத்தனை கொசு வச்சு கொள்றீங்க? கொலைகாரங்கள்ல நீங்கள் நடக்க போகும்போது எத்தனை கிருமி சாவுது? இதெல்லாம் நீங்கள் இந்த சரீர பிரகாரமாக உள்ளே போனது அடுத்த நாள் போயிடுது. இதை குறித்து தான் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்களே ஒழிய, உங்கள் ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன், யூ ஹாவ் அ இன்னர் மேன், யுவர் சோல். அதனால தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல. எதன்படி? உன் உடம்பு 60 கிலோ ஆனது போல, அப்படி இல்லை. உன் ஆத்துமா, your soul must live. You have an inner man, live. சில பேர் சொல்கிறாங்க, எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, தொட்டு சொல்லுப்பா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எங்கே இருக்குது மனசாட்சி? இதானா? இது செஸ்ட்டு. மனசாட்சியை தொட்டு சொல்லு. அவர் சொல்ற உள்ளகிறது எடுத்துக்காட்டு. சும்மா சொல்லு இருக்கிறாங்க. அந்த மனசாட்சின்னு சொல்கிறோமே, அதுதான் சோல், அதுதான் your inner man. அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள். அப்ப பேதுரு நான் கத்தி வச்சா குத்தினாரு? அந்த வார்த்தை பேசும்பொழுது உன்னிலே இருக்கிற குற்றத்தை அது உணர்த்தும் என்றால் நீ உணர்வடைய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கம்யூனியன் சர்வீஸில் இந்த கப்பில் வாய் வைக்கிற நீ, சாயங்காலம் போயிட்டு ஒயின் ஷாப் கப்பில் வாய் வைக்கிறாயே நாத்தம் பிடித்தவனே. அந்த கப்பை எடுக்கும் போது உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வர வேண்டாம். ஒன்று அதையே மொத்தமாக முக்கிப்பிடு, இங்கே வந்து இதில் உக்காத, வாயை வைக்காத. கொடுக்கிறவர்களுக்கு இருக்கிற தகுதியை விட எடுக்கிறவங்களுக்கு தகுதி. அபாத்திரமா இதில் பானம் பண்ணுகிறவன். இதுக்காக வாங்க அவர் சிலுவையில் மரிச்சாரு. சிலுவை மரணம் கொடுமை. சும்மா சிலுவை சிலுவைன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறோம். இயேசுவானவர் சிலுவையை சுமந்து சென்ற அந்த பாதைகளை நடந்து செல்லும் பொழுது கையில் வாட்டர் பாட்டில், ஜூஸ், பன் பட்டர் ஜாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் நடக்கிறோம். ஆனால் அப்படி நடந்தால் கூட என்ன மாதிரி வேர்க்குது. கிட்டத்தட்ட 160 பவுண்டுன்னு சொல்கிறாங்க, தெரில. 160 பவுண்டுக்கு மேலே இருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவானவர் சென்றாரே, அவருக்கு தண்ணி கொடுத்தாங்களா யாருன்னா? சரி, சும்மாவாது நடக்க விடலை. போகிற இடத்துலலாம் தர்மடி கொடுத்து அடித்து 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 தோலையே கிழித்து பாதி நிர்வாணத்தில் அப்படியே கொண்டு போனேன். எதுக்குங்க? இவரை பிடிச்சி ராஜாவாக மாற்றிவிட்டால் நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்ல நினைச்ச அந்த இடத்துல அவர் மறைந்து விட்டார். சிலுவை கொண்டு வந்து வச்சு படுன்னு சொல்லும்போது அவர் மறைஞ்சு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் மறைந்து போனால் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களே, நான் வந்த நோக்கம் நிறைவேறாதே. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். அவர் ஜெபம் பண்ணார் கெத்செமனே தோட்டத்தில், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு, மாம்சம் பேசுகிறது, மாம்சம் கஷ்டம்தான். மாம்சத்தில் வெளிப்பட்டவர் அவர். அப்பொழுது தேவகுமாரன் அல்ல, மனுஷகுமாரன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எப்படி சாக போறோன்னு அவருக்கு தெரியும்.
பயங்கரமாக இருக்குமே. அதனால அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தம் என்ன, உன்னை நொறுக்குவேன், எல்லாருடைய பாவத்தையும் உன்மேல் நான் சுமத்துவேன். பாவ நிவாரண பலியாக உன்னை கொல்லுவேன், இதற்காகத்தான் உன்னை அனுப்பினேன் என்று சொல்ல, அந்த சிலுவையிலும் ஆண்டவர், பிதாவே இவர்களை அன்பு, அந்த சிலுவையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சிலுவையின் மேன்மை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இயேசுவின் மரணம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் என்ன மரணம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த மரணத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், அந்த மரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், உங்கள் வாழ்க்கையிலே தேவ பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். சோர்வுகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த உலகத்தில் உங்களுக்கு, சொல்லுங்க, என்ன உண்டு? உபத்திரவம்னா என்ன? இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை உண்டுன்னு சொல்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் உண்டுன்னு சொல்லலை, பாரம் உண்டுன்னு சொல்ல. என்னன்னு சொல்றாரு? உபத்திரவம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராப்ளம் ஆர் சிக்னஸ் ஆர் அ பர்டன், இட் இஸ் அ ட்ரிபுலேஷன். இருக்கிற பிரச்சனையில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வேர்ட் உபத்திரவம். அதனால்தான் ஒரு இடத்துல ஒரு பக்தன் சொல்றார், நான் உபத்திரப்பட்டது, சொல்லுங்க, நான் உபத்திரப்பட்டது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பிரச்சனையோடு கூட இருக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப பைபிள் வாசிக்கணும். பாரமாக இருக்கும்போது தான் ரொம்ப நேரம் பைபிள் வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க அந்த பிரச்சனைக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தருவார். நீங்கள் செஞ்சு பாருங்க. பிரச்சனையான நேரத்தில் அழுதுகிட்டு, ஏசப்பா இப்படி பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் சொல்லிக்காதீங்க. மத்தேயு 6:8 நீங்கள் பிதாவை நோக்கி ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிரச்சனைன்னு வந்தால் போதும் உடனே ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறது. இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க. கெட்ட பழக்கம். இந்த ஊழியக்காரங்களும் சும்மா இருக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கீழே போய் கொண்டிருக்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் ஜெபகோபுரத்தில் ஜெபிப்பார்கள். பைபிளில் ஜெபகோபுரம்ன்ற டாப்பிக்கே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபகோபுரமாக மாறணும். உன் ஆபத்து காலத்தில், உன் ஆபத்து காலத்தில், நல்லா தான் சொல்லுங்களேன், உன் ஆபத்து காலத்தில் கூப்பிடுங்க. உங்கள் வீட்டில் திருடு போச்சுன்னா யாருக்கு ஃபோன் பண்ணோம்? சொல்லுங்க, போலீஸ். உங்கள் வீட்டில் நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா யாருக்கு ஃபோன் பண்ணோம்? உங்கள் வீட்டில் யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, யாருக்கு ஃபோன் பண்ணோம்? இதெல்லாம் தெரியுதுல்ல. கர்த்தர் சொல்லியிருக்கார், உனக்கு ஆபத்து வரும், நீ யாருக்கு ஃபோன் பண்ணோம்? கர்த்தருக்கு. எங்களுக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்க? தூங்க விடுறது இல்லைங்க நீங்கள். அவர் பிரசங்கத்தில் சொல்லுவார், டூப்பு 24 மணி நேரம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தம். பொய்யுங்க. எப்போ பண்ண ரெக்கார்டிங் அது. தூங்கி நிற்பான். ஃபோன் பண்ணி பார்த்தா நாங்கள்லாம் பண்ணுற பில்டப் நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஐயா இருக்காரா? ஐயா ஜெபத்தில் இருக்கிறார், சாப்பிட்டுப்பேன். இதெல்லாம் நாங்களாகவே பண்ணிக்கிற பில்டப். இதெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாந்து போவாதீங்க. அப்படியே உருக்கமாக இருக்கிற மாதிரி வந்து அப்படியே முகத்தை 10 கோணையாக வச்சுட்டு உம்மா முகத்தை பார்க்கணுமே ட்ராமா. ஆண்டவர் முகத்தை பார்க்கறதுக்கு ஏன்டா அழுகுற? பாட்டு பாடுறவங்களெல்லாம் பார்க்கும்போது ஐயோயோ பா. ஒருத்தரும் பாருங்கள், இந்த கருப்பு ட்ரெயினில் வந்து டிக்கெட் செக் பண்ணுற மாதிரி அந்த ஒன்று ட்ரம் மாதிரி போட்டுக்குவானுங்க. போட்டுக்கிட்டு அப்படியே சாப்பா அப்படியே வானத்துக்கு போயிடுவானுங்க. ஒரு பையிலும் கோயிலில் பாட மாட்டான், ஊட்டியில் பாடினுப்பான், கொடைக்கானலில் பாடினுப்பான், எங்கன்னா கல் உடைக்கிற இடத்துல பாடினுப்பான். எங்கேயும் ஒரிஜினல் பாட்டு கிடையாது, வெறும் வாயை அசைக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒரிஜினலாக இங்கே வந்து பாடு, ஆலயத்தில் பாடு, கர்த்தர் செய்ததை சபை நடுவில் அறிவி. அதை விட்டுட்டு நான் கடற்கரையில் பேசுகிறேன், அங்கே பேசுகிறேன், இங்கே பேசுகிறேன், நோ.
யோபு சொல்றார், என் சர்வ வல்லவரோடு கூட நான் பேசினால் நல்லதுன்றாரு. அவர் கூட பேசுங்க. ஆனால் இவங்க கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம பேசலாம். எதுக்கு? நைஸாக பேசி என் சொத்தை வாங்கிறதுக்கா? யார் கூட பேசாதீங்க, கர்த்தர் கூட பேசுங்க. கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை கவனித்து கேட்பார். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். உங்களை கவனிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் கவனிக்கிற மாதிரி பேச்சு பேசணும். தெரியுமா, அடுத்த மாதம் கமல்ஹாசன் படம் வருதாம்மா, உன்னை கண்டுக்கவே மாட்டார் இதை பற்றி பேசுறதுக்கா. 2 பேர் சேர்ந்தீங்கன்னா 3வது கதை வருது. நோ, ஆண்டவரை குறித்து பேசுங்க. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி வரும், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே சொல்லுங்க. கூப்பிட்டான்ல, அவன் மனுஷன். எரிகோவின் வீதியிலே ஆண்டவர் போய் கொண்டிருக்கிறார். போகும்போது எல்லாரும் பேசுகிறாங்க, இயேசு போகிறார், இயேசு போகிறார், இயேசு போகிறார், இயேசு போகிறார். எவ்வளோ அற்புதம் நினச்சிப்பான். இயேசு போகிறார், இயேசு போகிறார், போகிறார். அப்போ ரோட்டுக்கு ஓரத்தில் இருக்கிற கண் பார்வை இல்லாத பர்த்திமேய் என்கிற ஒரு குருடன் அங்கே இருக்க என் தட்டி, ஐயா 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 என்னை அவர்கிட்ட கூட்டும் போங்களேன். கூப்பிட்டான். அப்படியே சொன்னான், ஐயா ஐயா ப்ளீஸ் புண்ணியமாக போவேன், ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் பார்த்தான், கண்டு தான் தெரியாது, எனக்கு தொண்டை நல்லா இருக்கு. எவ்வளோ கூட்டம் பேசின்னு போனாலும் என் பிரச்சனை எனக்கு கத்துவேன், என் பிரச்சனை எனக்கு, என் வேதனை எனக்கு கத்துவேன். கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே. எவ்வளோ தாழ்மையாக ஜெபம் பண்ணா. ஏசு பெரிய பெரிய அற்புதம் செய்கிற, என்னை பார்த்துட்டு போக தெரியாது உனக்கு, அப்படியா சொன்னான். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை. தாவீதின் குமாரனே எனக்கு இப்படின்னு சொன்னான். நல்லா தானங்க சொன்னான். அவன் கேட்ட வார்த்தையை பேசினான். இந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்குது, சீஷர்களுக்கு கேட்டுச்சு. அப்போ சீஷருங்க ஆண்டவர் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இயேசுவே கொஞ்சம் நில்லுங்கள், ஒரு மனிதன் பார்வையில்லாதவன் வேதனையோடு கூட கற்றுக்கிறான், நான் போய் அவனுக்காக ஜெபம் பண்ணேன், நீங்கள் அவனுக்கு கண் பார்வை கொடுத்துருங்க, அப்புறம் நம்ம அடுத்த மீட்டிங் போகலாம், அப்படி தானே சொல்லியிருக்கணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். யார் அவன்? டேய் வாய் மூடு, வாய் மூடு. ஏசு எவ்வளோ பிஸியாக போயின்னு இருக்கார், இன்னும் கூப்பிட்ற. அவன் மனசுக்குள்ளே நினச்சிருப்பான், நான் உன்னையா கூப்பிட்டேன். புரியுதுக்காக சொல்கிறேன், இது எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது, புரியுதா? நான் உன்னையா கூப்பிட்டேன், உன்னை கூப்பிட்றது வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். ஏங்க, ஒரு கண் பார்வை இல்லாதவனுக்கு இயேசு கூட இருக்கிற சீஷனை கூப்பிட்றதுக்கு மனசு வரல. உங்களுக்கு நல்லா கண் இருக்குல்ல, உங்களுக்கு பைபிள் படிக்கிறீங்களா, உங்களுக்கு கண் பார்வை இருந்து பைபிளை படிச்சுவிட்டு ஃபோன் பண்ணி ஐயா 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 அண்ணா அவருன்னா பெரிய வானத்தில் இருந்தா குச்சாரு. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புறதை விட்டுருங்க. இப்போ நாங்கள்லாம் இந்த நாசியில் தானங்க, எங்களுக்கு என்ன காதில் நாங்கள் இருக்கிறோம். We are all servants of God. எங்களை ரொம்பவும் மதிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்களை கவுத்து விட்டுறாதீங்க. ரொம்ப ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா இல்லை அவர் 27 வரைக்கும் ஃபுல்லு, என்ன அந்த ஃபுல்லா? ரொம்பங்க ஊழியக்காரங்களை அப்படியே நீங்கள் அப்படியே தாம்பாளத்தட்டில் தூக்கி தூக்கி அவனுக்கு கொழுப்பு கூடிடுது. ஒரு ஊழியக்காரர் சொல்றார், என் கால் தரையில் படக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். எப்பேற்பட்ட டூப்புங்க, பில்டப் இல்லை. அவர் வர வேண்டும் என்றால் மினிமம் 10,000 பேர் வந்தால்தான் வருவார். நீ வர தேவையில்லை. இயேசுவே ஒரு பொம்பளை கிட்ட பேசினார் இல்லையா, ஒன்றே ஒன்று. இவங்கெல்லாம் யாரு? அப்படி சொல்கிறவங்கள, அப்படி கண்டிஷன் போடுறவங்கள கோயிலுக்குள்ளே ஏற்றக்கூடாது. வந்தையா ஆண்டவரை குறித்து பேசணும், என்ன சிலபஸோ அதை குறித்து பேசணும். வேறு கதையெல்லாம் பேசக்கூடாது. வேறு கதையெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேசுகிறேன். ஏன்னா அன்றைக்கி தான் நிறைய தேவ தூதர்கள்லாம் வருவாங்க இல்லை. இதெல்லாம் காலியாக இருக்கா இன்றைக்கி? இதெல்லாம் காலியாக இருக்கா? எல்லாம் வெளியே கீழே எல்லாம் உட்காந்துப்போம், வரட்டும். ரொம்ப பிஸி அவங்க இன்னைக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ தான் 6 மாதம் கழித்து இதுலேருந்து இறங்கினால அவள் பேர் நாங்கள் அவங்க வீட்டுக்கு சுனிதா வந்துக்கிறான். சுனிதா கூட இப்போ டிஃபன் சாப்பிட்டுக்கிறாங்க.
நல்லா தெரியும் இவ்வளோ நாளும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடந்திருக்கு, இன்றைக்கி வராமல் எல்லாரும் அப்படி பொட்டிக்கு முன்னாடி ஹேன்னு பல்ல காய்ச்சி நிற்கிறதுல வரட்டும் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கிறேன். இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரே நாள் வந்து கர்த்தாவே என்ன விட்டுருவா, அவர் தெரியாது வெள்ளிக்கிழமை எங்கே போன எங்கே போகிறீ, வெள்ளிக்கிழமை நீ எங்கே போனாய் நீ அவர் கேட்பார். அவர் தப்பே பண்ணலைங்க, மொத்த தப்பும் ஹோல்சேலில் நம்ம பண்ணிவிட்டு அற்புதத்துக்கு லேட் ஆகுது. நம்ம பாஸ்ட்டுக்கு அவ்வளோ பவர் இல்லை, அவர்கிட்ட தான் பவர். இவர் வெறும் 100 வாட்ஸ் பல்பு, ஆமாம் ஹாலோஜூன் லைட்டு. அவர்கிட்ட போனால் அப்படி கை வச்சோன்னா பொபதார்னு போய் கீழே விழுந்துடுறான். அதாவது நம்ம ஆண்டவர் விழுந்தவங்கள தூக்கி விடுவார், இந்த பயலுவை வர்றவங்கள தள்ளி விட்டுருவான். பார்த்தீங்களா நீங்கள்? அதுக்கு ஒரு டெஃபினேஷன், பின்னாடி விழுந்த பிசாசு, முன்னாடி விழுந்த அபிஷேகமா. என்னன்னா கதை தெரியுமா? என்னை 1 மாதம் கூப்பிடுங்க, நான் மொத்த கதையும் சொல்லிடுறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஆண்டவர் கிருபியாக கொடுத்து இப்படி பண்ணால் ஒரே பிரசங்கத்தில் உங்களை அத்தனை பேரையும் கொள்ளையடிச்சுன்னு போகிறதுக்கு வரானுங்கல்ல. ஜாக்கிரதையாக இருங்க. வாய் மூடு. மாட்டேன். என்ன பண்ணுவேன்? கத்துவேன். எங்க கத்து பார்ப்போம். முதல்ல கொடுத்த சவுண்டை விட இப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 அப்படியே எக்கோ போகுது. இவன் அப்படியே பல்ல கர கரன்னு கடிச்சிருப்பான். இவ்வளோ சொல்லி இவன் போடுறான், இப்படி பண்ணிட்டான், கர கர கரன்னு கடிச்சான். இவனுக்கு கோபம் வந்தது, கர்த்தருக்கு பாசம் வந்தது. அவனை அழைத்து பாருங்கள். யார் அவனை பார்த்து முறைச்சாங்களோ, மானம் போதா நீயே போய் கூட்டினு வா. இவனுக்கு வந்து கூட்டின்னு வராமல் ஒன்று சொன்னானுங்க. என்ன தெரியுங்களா? ஏசு உன்னை அழைக்கிறார். எப்படி? ஏசு உன்னை சொல்லிட்டானுங்க. அவன் என்ன பண்ண தெரியுங்களா? ஓ ஏசு கூப்பிட்டார்ல அப்படின்னு அவன் போட்டிருந்த கோட், அது வந்து கண் பார்வை இல்லாதவங்க போடுற கோட். குஷ்ரோகிகள் ஒரு மாதிரி கோட், இவங்க ஒரு மாதிரி கோட். ஏன்? இவங்களுக்கு கண் பார்வை தெரியாது, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஜனங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ஏசு கூப்பிடுகிறார், தூக்கி போட்டான். அப்படின்னா அவனுக்கு விசுவாசம் என்ன? நான் போகிறேன், எனக்கு இனிமேல் இந்த கோட்டு எனக்கு. அவன் மனுஷன். அந்த மாதிரி நீங்கள் சிலுவையிலே மரித்த இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுகிட்ட பேசுங்க, சிலுவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இந்த லெந்து நாட்களில் ஆசீர்வதிக்க இந்த உபதேசம் உங்களுக்கு தேவ பலனாயிருக்கும், தேவ பலனாயிருக்கும். எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்போம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடும்பொழுது உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சொல்லுங்கள். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
கடைசியாக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட நாம் முடிக்கப் போகிறோம். ஒரு வேளை இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறதான இந்த கிளாக்குக்காக நாம் ஜெபித்து இதை நாம் ஆஸ்வதிக்கப் போகிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த 2 நாட்களை உம்முடைய சிலுவை பாடு மரணங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உமக்கென்று ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாக வாழ உம்முடைய அருளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த சிறப்பு ஆராதனையில் எங்களோடு கூட வந்து கலந்து கொண்டு உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற உமது அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கொண்டு இந்த 3 நாட்களும் எங்களோடு கூட ஊழியம் செய்ய தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இப்பொழுதும் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த கிளாக் நீர் இதை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை வாங்கி செல்லுகிற ஒவ்வொரு இல்லங்களிலும் கடவுள் நல்லவர், இயேசு எங்களை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவும், அநேகருக்கு இயேசுவின் அன்பை எடுத்துச் சொல்லவும் நீர் இதை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதற்கென்று முயற்சி செய்து கொண்டு வந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதை வாங்கி செல்லுகிற குடும்பங்களிலும் கூட மெய்யான ஆசீர்வாதம் நிறையமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே நாங்கள் இன்றைக்கு இதை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய ஆராதனைக்கு வந்த நாங்கள் உலகத்துக்குள்ளே போகிறோம். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நான் இந்த உலகத்தின் உபத்திரவத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னபடி இந்த உலகத்தின் உபத்திரவத்திலிருந்து நீர் எங்களை மீட்டுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் பிள்ளைகள் பாரத்தோடு கூட கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்தும், கொடுத்த கரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் வீடுகளுக்கு போகிறோம், எங்களை சுகமாய் கொண்டு போய் சேர்த்து உமக்கு சித்தமானால் ஜீவனை கொடுத்தால் மீண்டும் நாங்கள் நாளை வந்து உம்முடைய ஆராதனை பங்கு கொள்ள உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் வீடுகளிலே உம்முடைய தெய்வீக சுகமும் சமாதானம் நிறைவாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய சமாதானத்தால் நிரப்பும். இந்த ஊழியத்தை செய்து கொண்டு கம்மியான பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கும் ஆசீர்வதியும். தொடர்ந்து 3 நாட்களும் இந்த இடத்துல பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. துதிக நமக்கு எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதல் சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும் நம் குடும்பங்களோடும் இன்றும் என்று சந்த ஆக்காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
சமாதானத்தை நாம் போய் வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு சாயங்காலம் கூட்டம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் உண்டு. இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு அன்பு தோழர்களுக்கு நம்முடைய ஈட்டு மெமோரியல் குடும்பத்தின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிளாக் தேவைப்பட்டவர்கள் வெளியே இருக்கிறது. இதன் விலை 300 ரூபாய். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வாங்கி செல்லும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன்.